இந்த ஷோல சுபம் அப்படிங்கிற தெலுங்கு திரைப்படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் ஆல்ரெடி தியேட்டர்ல ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ ஜியோ ஹாட்ஸ்டார்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படத்தை சமந்தா தான் பாத்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சின்ன கேமியோ இந்த படத்துல பண்ணிருக்காங்க. இந்த படத்தை பாத்தீங்கன்னா காமெடி கலந்து ஒரு ஹாரர் த்ரில்லரா கொடுத்துருக்காங்க. இந்த படம் இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. படத்தினுடைய கதை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஹீரோ ஊருக்குள்ள ஒரு கேபிள் சேனல் வச்சு நடத்திட்டு இருக்காரு. அவருக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ். அந்த 2 நண்பர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தங்களுடைய மனைவியை கண்ட்ரோலா வச்சிருக்காங்க. அதாவது இவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அதை உடனே செய்யக்கூடிய அளவுக்கு டியூன் பண்ணி வச்சிருக்காங்க. சோ அந்த 2 பேரும் பாத்தீங்கன்னா ஹீரோக்கும் தங்களை போலவே அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்றாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா பேங்க்ல வேலை பார்க்குற ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்றாரு. கல்யாணம் தண்ணிக்கு சோ பசங்க கொண்டாடுறதுக்காக ஜாலியா உட்காராரு. அந்த டைம்ல 9 மணி ஆகுற அந்த சமயத்துல ஹீரோனுடைய மனைவி என்ன பண்றாங்க அப்படின்னா டிவி போட்டு சீரியல் பார்க்க உட்காராங்க. அது என்ன சீரியல் அப்படின்னா ஜென்ம ஜென்ம பந்தங்கள் அப்படிங்கிற ஒரு சீரியல். வெறித்தனமா அந்த சீரியலை பார்த்துட்டு இருக்காங்க. போய் டிஸ்டர்ப் பண்ணா பாத்தீங்கன்னா பயங்கர கடுப்பாங்க. இந்த சம்பவம் அப்படிங்கிறது ஒரு நாள் இல்ல, தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. ஹீரோயினுக்கு மட்டும் இந்த மாதிரி விஷயம் நடக்கல. ஹீரோவுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்க. அவங்களுடைய மனைவியும் இதே மாதிரி விஷயத்தை பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்படி அந்த சீரியலுக்குள்ள என்னதான் இருக்கு, அந்த சீரியல் ஏன் வெறித்தனமா பாக்குறாங்க, அப்படி அந்த சீரியலை பார்க்கும்போது அவங்களுக்குள்ள என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படமா இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் அதுல இருந்து வெளிய வந்தாங்களா இல்லையா அப்படிங்கறத இந்த படத்துடைய விதி.